ஏன்னாதான் இந்த ஒரு சீனு ஒரு நிமிஷமா இருந்தாலும் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் நருட்டோ சீரிஸ் ஒட்டுமொத்தமா முடிய போகுதான்ற ஒரு எமோஷனலோட இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் பாஸ்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தா நருட்டோ சீரிஸ் தொடங்க இவங்க தான் காரணம், அதை முடியத்துக்கும் இவங்க தான் காரணம். இந்த இடத்துல கக்காசியும் ஒபிட்டோவும் நேருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சடனா ஒபிட்டோ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, உண்மையாவே நான் இந்த ஷினோபி வேர்ல்டு விட்டு போக போறேன்னு சொல்றான். சோ மச். ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கக்காசி, பட் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியலன்றான். பிகாஸ் இதை சொல்ல ஒபிட்டோக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கு கக்காசி கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு குட் பை சொல்றதுக்கு நீ தகுதியானவன் தான் ஒபிட்டோ, ஒரு நண்பனா எதிரியா இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுல எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரதாலதான் லேட்டா வரணும்னு சொல்லியிருப்பான். அப்படியே இந்த இடத்துல ஒபிட்டோ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கக்காசி, குட் பை. அண்ட் நான் இப்போ போய் அவளுடைய கை பிடிச்சு தைரியமா சொல்லுவேன் நான் வந்து உனக்கு உதவியா இருந்தேன்னு. அதுக்கு கக்காசி ஐசி நானும் அவகிட்ட சொல்லணும் தேங்க்ஸ் ஒபிட்டோன்னு சொல்லும் போதே மயக்க போட்டு வீழ்ந்துடுறாரு. இந்த ஒரு சீனு பார்த்த பிறகுதான் நருட்டோ சீரிஸே ஒட்டுமொத்தமா முடிய போகுதுன்ற ஒரு எமோஷனே உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுது. ஏன்னாதான் நருட்டோ சீரிஸ்ல எத்தனையோ பாண்டிங் இருந்தாலும் கக்காசி, ரின் அண்ட் ஒபிட்டோ இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க மட்டும் வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவேன்.